கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதுகிறேன், நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நான் எதிர்பார்த்தது ராங்காக முடிஞ்சிருது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறேன். நல்லா தான் படித்தேன், நல்லா தான் எக்ஸாம் எழுதினேன், பட் ரிசல்ட் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். ஃபெயில் ஆகிறதுனால எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ஸோ என்னால் கரெக்டாக எஃபோர்ட் கொடுக்க முடியுது, ஆனால் நான் கொடுத்த எஃபோர்ட்கான ரிசல்ட் வரமாட்டேங்குது. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய எண்ணங்கள் தான் அதை அட்ராக்ட் பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. என் எண்ணங்கள்னாலேயே நான் நல்லா எழுதின எக்ஸாமில் கூட நான் ஃபெயில் ஆகிடுறனோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அண்ட் தென் ஏதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணாலுமே அதில் எனக்கு செல்ஃப் டவுட் வருது. ஸோ அதனால என்னால் ஒரு மெத்தடை ப்ராப்பராக கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி முடிக்க முடியல. ஒன்று ஒரு மெத்தட் பண்ணுறேன், முதல் நாள் ஃபாலோ பண்ணுறேன், 2வது நாள் எனக்கு மோட்டிவேஷன் போயிடுது. இல்லை அப்படின்னு சொன்னால் 1 வீக் வரைக்கும் மோட்டிவேஷன் இருக்குது, ஆனால் 1 வீக்குக்கு அப்புறம் எனக்கே செல்ஃப் டவுட் வருது. நான் எஃபோர்ட் நல்லா போடுறேன், நான் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிறேன், ரொம்பவுமே கான்ஷியஸாக இருக்கேன், அப்படி இருந்தாலும் எனக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்னால அந்த மேனிஃபெஸ்டேஷனை நான் குவிட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட் எனக்கு இப்போ இல்லை. அந்த எனர்ஜியும் என்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு சிம்பிளாக ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ரூட் இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்னுடைய பர்சனல் கிளாஸில், கவர்மெண்ட் ஜாப் அட்ராக்ட் கிளாஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கூடமே இதே மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்களும் ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான எஃபோர்ட்லெஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு நான் இப்போது சில வேர்ட்ஸை சொல்ல போகிறேன். இந்த வேர்ட்ஸை நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு இந்த வேர்ட்ஸ் அப்படியே மாறாமல் பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. வேர்ட்ஸை நான் சொல்கிறேன், நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய நேம், உங்களுடைய நேமுக்கு பிறகு சக்ஸஸ், கீ, ஃபைண்ட், நவ். ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் ராத்திரி தூங்கி எழுந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, காலையில் எழுந்திருப்பீங்க இல்லையா? அப்போ எழுந்திருக்கும் பொழுதே யதார்த்தமாக உங்களுடைய கண்ணில் படுற மாதிரி பெட்ரூமில் ஒரு பிரிண்ட் அவுட்டை ஃபிட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஹாலில் ஃபிட் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய வீட்டில் யதார்த்தமாக உங்கள் பார்வையில் அது படுற மாதிரி ஷோ ஆகிற மாதிரியான பிளேஸில் நீங்கள் ஃபிட் பண்ணிவிடுங்க. அதாவது ஒரு A4 ஷீட்டில் நல்லா கலர்ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதில் நீங்களே கூட ஸ்கெட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்களே எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு டிசைன் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்களே கூட உங்களுடைய ஓன் டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு யதார்த்தமாக உங்கள் வீட்டில் எந்தெந்த இடங்கள்லாம் அது பார்வையில் தென்படுமோ அந்த இடத்துலலாம் ஃபிட் பண்ணுங்கள். இல்லை மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் எந்தெந்த இடங்கள்லாம் காலையில் பாருங்கள், யதார்த்தமாக நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த மாதிரி யதார்த்தமாக நீங்கள் திரும்புகிற இடங்களில் இந்த வேர்ட்ஸை நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபிட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஃபிட் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஸ்பீடாகவே மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனுடைய காரணம் என்னங்கிறத உங்களுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யதார்த்தமான பார்வையில் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாகவே ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? அதாவது யதார்த்தமான பார்வை அப்படின்னா என்ன? அதாவது நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க, திரும்பி பார்த்த உடனே உங்களுக்கே அந்த வேர்டு கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது என்னாகும்? செரட்டோனியன் அப்படிங்கிற ஹார்மோன் ஒன்று நம்ம பிரெயினில் இருந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போது உங்களையே அறியாமல் ஒரு ஷாக் அடித்த மாதிரியான மகிழ்ச்சி ஒன்று உருவாகும். கரெக்டுங்களா? இப்போது என்னுடைய நேம் விஜயலக்ஷ்மி, ஆனால் நீங்கள் வேறு ஒரு நேமை வச்சு கூப்பிடுறீங்க, பூஜான்னு கூப்பிடுறீங்க. நான் திரும்பி பார்ப்பேனா? அது எனக்கு கனெக்ட் ஆகுமா? அது ஏதாவது என்னை இம்ப்ரெஸ் பண்ணுமா? நிச்சயமாக அது என்னை எந்த விதத்துலையும் இம்ப்ரெஸ் பண்ணாது. கரெக்டுங்களா? ஆனால் என்னுடைய பேரை நீங்கள் கூப்பிடும் பொழுது மட்டும்தான் எனக்கு ஓகே நம்மளை கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பார்ப்பேன்.
திரும்பி பார்த்துட்டு அதன் மூலமாக ஒரு என்ன கான்வர்சேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதில் வியூ பண்ணி பார்ப்போம் இல்லையா, கவனத்தை செலுத்துவோம் இல்லையா. இல்லைன்னா நமக்கு அட்டென்ஷன் வரப்போகிறது இல்லை. கரெக்டுங்களா? யாரோ கூப்பிடுறாங்க, அதனால் நான் ஏன் இம்ப்ரெஸ் ஆகணும், அதனால் எனக்கு ஏன் மகிழ்ச்சி வரப்போகுது, நிச்சயமாக இல்லை இல்லையா. ஸோ உங்களுக்கு இந்த வேர்டானது யதார்த்தமாக பார்வையில் படும் பொழுது தான் உங்களுக்கு அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சக்ஸஸ் அப்படின்னா என்ன, உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, எக்ஸாமை பாஸ் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜாபில் போய் நான் பணி அமர்த்தம் செய்யணும், நான் இந்த இடத்துல போய் நான் ஜாப் பண்ணணும், கண்டிப்பாக எனக்கு இந்த ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்படி தானே ஓடிட்டுருக்கு. அப்போ ஓடிட்டுருக்கும் போது சக்ஸஸ் கீ ஃபைண்ட் நவ் அப்படிங்கிற இந்த வேர்டை நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்குள்ள என்ன ஆகும், உங்களையே அறியாமல் மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். அப்போது உங்கள் பிரெயினில் செரட்டோனியன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாகவே அந்த பாயிண்டில் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண டைம் இல்லை, எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஹோப் கூட இல்லை, எனக்கு அந்த எனர்ஜியை டவுன் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற யாராக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். இது ஜாபுக்கான ஒரு மெத்தட். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது ப்ரைவேட் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அல்லது வந்து ஒரு ஐடி ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, எனிதிங், ஓகேங்களா. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இது உங்கள் விஷனில் பார்வையில் பட உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியாக சுலபமாகவே அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத 1 மந்த்துக்கு பிறகு நீங்கள் பாருங்கள். பிஃபோர் லைஃப், ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஒரு முறை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உரிக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.